மொத்தமாக இவ்வளோ முடி இவ்வளோ அழுக்கு. சரிங்களா? நம்ம ஹேரை வந்து பேன் சீப்பு எல்லாம் போட்டு இழுத்ததில் வந்தது இது மட்டுமே. உங்கள் தலையில் ஈர் பெயின் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நிறையா ஈர் பெயின் இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஓகே. ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபாக எப்படி நம்ம வந்து பேனு ஈடு வந்து இழுக்கலாம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணி 1 hour ஆச்சு. நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்க ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பேசிக் ப்ராப்பராக நம்ம வந்து ஹேர் கேர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். அதில் ஆயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையை எப்படி வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது தெரியாதவரை நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அதை பார்த்துட்டு கூட ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணி 1 hour ஆச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈர் பெயின் இழுக்க போகிறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஆயில் அப்ளை பண்ணி 1 hour கழித்து ஹேரை வந்து இந்த மாதிரி இழுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஏன் உடனே இழுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் நம்ம வந்து உடனே என்ன செஞ்சுக்கலாம்னா தலையை வந்து இழுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹெவியான ஹேர் ஆயில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹெவி கிடையாது, ஓரளவு மைல்டாக தான். எதுக்காக அப்படின்னா ஈர் பெயின் இழுக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கலாம், இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைலண்ட்டில் போட்டு வேணால் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப்பு வச்சு தலை சீவி இந்தளவு முடி வந்து போயிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 1-2 வரதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. இதுக்கு வந்து பேசிக் திங்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈரு பேனு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் சீப்பு, தலையை வந்து நல்லா பேன் இழுக்கிறதுக்கு முந்தி வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆன்லைன்லலாம் கிடைக்கிது. இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வேணால் கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பு, இதுங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளோட வேஸ்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி இது தெரியுமான்னு தெரியல, இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈர் உருவின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈர் வலி, ஈரை வந்து இப்படி பிடிச்சி இழுத்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த நரிக்கோரவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது தான் இது. இப்போ பெரும்பாலும் நிறைய ஷாப்பில் கூட இது அவைலபிளாக தான் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா, இதை பழக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு தேங்காய் எண்ணெயில் இதை ஊற வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைனா வேப்பெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களில் இதை வந்து இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நல்லா டிப் பண்ணி ஒரு 2 days ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்படியே விட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள மொத்தத்தையும் இந்த மரக்கட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் அது வழியாக நீங்கள் வந்து ஈர் உருகும்போது நம்ம ஹேரில் வந்து இந்த டேண்ட்ரஃப் வருது, ஈர் பெயின் பிடிக்கிற தொல்லை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் சேர்க்கறதுனால. இல்லைன்னா நீங்கள் வேறு நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் செல்ஃப் கோப்பிங் பண்ணும்போது. அதாவது உங்கள் தலையில் வந்து ஈர் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்காக செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக இந்த மெத்தட் இது போக இந்த மெத்தட், இந்த 3 மெத்தடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். நிறைய ஈர் பெயின் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த சீப்பு வாங்கிக்கோங்க. இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் செல்ஃபாக இந்த 2 பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து செல்ஃபாகவே என்ன செஞ்சுக்கலாம்னா ஈஸியாக இழுத்துக்கலாம். யாரோட தயவுமே நமக்கு வந்து தேவைப்படாது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த 2 ஓல்டு மெத்தட். இது நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு இழுக்கிறீங்க அப்படின்னாலும் இது தான் நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஈரும் இழுத்துக்கிடுது, அதே மாதிரி பேனையும் இழுத்து தள்ளிடுது. இன்னொன்று என்னென்னா ஈஸியாக அது வந்து வளைஞ்சிரும். அப்படி போயிட்டுனா நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு சீப்பு தான் வாங்குகிற மாதிரி வரும். ஸோ இது ஒன்று தான் இதில் உள்ள ட்ராபேக். மிச்சப்படி இது ஓகே தான். லைட்டாக அப்பப்போ நீங்கள் வந்து இழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீப்பு வச்சு இழுத்துக்கோங்க. இல்லை நிறைய பெயின் இருக்குன்னா தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. இது நல்லாயிருக்கும்.
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எப்படியும் இது யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. கீழே போட்டிங்கன்னா அந்த பல்லெல்லாம் தூக்கிரும், இல்லைனா தூக்காது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் தலையில் ஆக்சுவலாக ஈறு பேனு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, செல்ஃப் லைஸ் கோம்பிங் வந்து பண்ணி காமிங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த மாதிரி ஒரு சீப்பை இழுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் சிக்கல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 சைடு நம்ம பார்ட்டிஷன் போட்டு பண்ணதுனால ஒரு சைடில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து இப்படி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த சைடு இழுக்கும்போது இந்த முடியும் சேர்ந்து வந்து டிஸ்டர்ப் ஆயிரும், அதுக்கப்புறம் சிக்கல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த உச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உச்சியிலிருந்து சீப்பை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பேனீர் வரும். ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து பேனீர் கிடையாது. ஸோ நம்ம தலையில் உள்ள அழுக்கு தூசி தான் வருது. நான் இதுக்கப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இழுக்கிறேன். அதுங்கள முடியும் வரலை, பட்டு அழுக்கு நிறையா இருக்குது. அழுக்கு மீன்ஸ் அந்த அழுக்கு இல்லை, இந்த தூசி நம்ம வெளியில் போயிட்டு வரோம் பார்த்திங்களா, அந்த தூசிகள் தான் நம்ம ஹேரில் நிறையா டெபாசிட் ஆகியிருக்கும் போல். நம்ம ஹேரில் உள்ள தூசிகள் வந்து வந்திருக்கு. பட் ஹீர் பேனே இல்லை. நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக இழுக்கும்போது தான் நமக்கு வந்து செல்ஃபாக இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ பாருங்கள், நம்ம தூசி தான். ஸோ இப்போ உங்கள் தலையில் ஈர் பெயின் இருந்துச்சுன்னா அது வரும். அது போக இது வந்து நம்ம ஓல்டு மெத்தட் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறது, ஓகேங்களா? இந்த மாதிரி ஈர் உருவி எடுத்துகிட்டு, இப்போ மெயினாக பேசிக்காக எல்லாேருக்கும் இருக்கிறத வந்து இந்த சைடில் தான் நிறையா ஈர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சி, ஆக்சுவலாக தெரியுதான்னு தெரில, இந்த மாதிரி கொஞ்சமாக முடியை வந்து எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விடும்போது உங்கள் தலையில் உள்ள ஈரெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த விரலை இப்படி யூஸ் பண்ணி இப்படி செய்வாங்க. ஆக்சுவலாக இப்படி வச்சு இப்படி செய்யும்போது என்ன செய்வோம்னா, இதில் உள்ள அந்த நட்ஸ் எல்லாமே டக்குன்னு உடையும். அந்த முட்டை அந்த ஈர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இப்படி செஞ்சு இப்படி செய்யும்போது உடையும். ஸோ அதுக்கு தான் அந்த பேசிக் மெத்தட். அதே மாதிரி பெரும்பாலும் எல்லாேருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவையும் நம்ம இந்த மாதிரி இப்படி முடியை இப்படி பிடிச்சிக்கிடணும். இப்படி இழுத்துட்டு இப்படி செஞ்சு இப்படி பண்ணோம்னா அதில் உள்ள ஈர் பெயினெல்லாம் போயிடும். என்னென்னா நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக தான் முடிக்குள்ளே இப்படி விடணும். விட்டு முடியை வந்து இப்படி கவ்வுறதுக்கு இந்த எஜ்ஜையும் இப்படி அமுக்குன்னா கவிக்கிடும் நம்ம முடியை. ஸோ நம்ம இப்படி பண்ணி இந்த முடியை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இப்படி செஞ்சிட்டோம்னா போதும். சரிங்களா? இது வந்து ரெகுலராக நமக்கு முந்தி செய்கிற மெத்தடு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா வந்ததுனால நமக்கு வந்து நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சீப்பு வச்சு அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக வச்சு தான் இழுக்கணும். ஸோ இப்படி இழுக்கும்போது என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஈறு பெயின் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸ்டார்டிங் என்ன செய்யணும்னா, இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட், இந்த சைடு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேண்டை வச்சு இங்கேருந்து இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டு இப்படி ஸ்லாண்டிங் ஆக்கி ஸ்லாண்டிங்காக அப்படியே ஹேரை வந்து மெதுவாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் உள்ளது எல்லாமே வந்துடும். சரிங்களா? செத்துப்போன ஈர் கொண்டு வந்துடும். அதாவது பொக்கு ஈர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈரும் சேர்ந்தே வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு
நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சென்டராக தான் வைக்கும். வச்சுட்டு அப்படியே ஸ்லாண்டிக்காக கொண்டு வந்தால் உங்களுக்கே தெரியும். இந்த சீப்பில் அப்படியே நம்மளோட ஹேர் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். தெரியுதுங்களா? நம்ம ஹேர் ஃபுல்லாகவே இப்படி வந்துடும். ஏன்னா ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா தான் அப்படி வரும். இப்படி இழுத்து விடும்போது நம்மளோட பொக்கு ஏரி எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஸோ இப்படி தான் அழுக்காக வரும். சரி, எனக்கு தலையில் இருக்கிற இந்த தூசி தான் வருது. மிச்சப்படி தலையில் வந்து ஈர்ப்பேன் இருந்தால் ஈர்ப்பேன் நிறையா வரும். ஆக்சுவலாக சொல்கிறேன், இதுக்கு வந்து கிரேட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹெவியாக உங்களுக்கு வந்து ஈர்ப்பேன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாரத்தில் 2லேருந்து 3 நாள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இழுத்துட்டு வர போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் டெபாசிட் ஆகும். சரிங்களா? அழுக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் ஹேண்டில் வரும். இது மீறி வரலை அப்படின்னா நம்ம ப்ரெஷ் இருக்குல்ல, ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி கீழே வாக்கில் தள்ளி விடுங்க. கீழே ஒரு நியூஸ் பேப்பர் எதுவும் விரிச்சிக்கோங்க. நமக்கு வந்து செல்ஃபாக பண்ணும்போது பேனீர் அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா இதுக்கு சொல்யூஷன் வேணாலும் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து கோம் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு பார்க்க போகிறோம். இப்போ இந்த சைடு நம்ம முடித்ததுனால இப்போ இந்த சைடில் என்ன செய்ய போகிறோம், இதில் ஒரு ஹேர் கிளிப்பை எடுத்து இதை செக்யூர் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது சீப்பு, பெயின் சீப்பு இழுத்துக்கிறேன். இங்கேருந்து இழுப்பேன். முடிகள் வரதான் செய்யும். முடியே வராமல் இருக்குமா அப்படின்னா தெரியாது. எனக்கே பார்த்திங்கன்னா தெரியுதா, இல்லை 1-2 முடி வந்து வரதான் செய்யும். இந்த எப்படி வந்து முடிகள் வரும், அது வரதான் செய்யும்னு வைங்களேன். நமக்கு ஈர்ப்பேன் போகணுமா முடி போகணுமான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈர்ப்பேன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், இழுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா நிறையா வரும் கொச கொசன்னு. நமக்கு அது இல்லாதனால தான் நமக்கு வந்து நம்ம முடியில் உள்ள தூசி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஈர்வெளி, ஈர் உருவி எதுனாலும் சொல்லிக்கோங்க. அதை இதே மாதிரி இந்த மெத்தடில் இப்படி வச்சு இப்படி குத்துவாங்க. ஆக்சுவலாக அந்த சவுண்டை தான் விரும்பினாங்க. இந்த சவுண்டு வந்து கேட்குதா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்காக வாய்ஸ் ஓவர் வந்து இந்த வீடியோ கூடயே எடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் மைக்கை மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் தனியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் முடிஞ்சிட்டா, நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட்லேயும் செஞ்சு காமிச்சிடுறேன். நம்ம சென்டராக விடுறோம், விட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது தான் என்ன செய்யும், இந்த முடி எல்லாமே இங்கே ஏறும். நம்ம அப்படியே இழுத்து போய் முடி வருது, 1-2 முடி வருது, வரட்டும். இந்த மாதிரி ஈர்ப்பேன் வந்தால் இதில் வந்து டெபாசிட் ஆயிரும். நம்ம இதை க்ளீன் பண்ணி விட்டுறணும். கீழே தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி முடி போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஹேர் லாஸ் ஆகுதுன்னா
இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபாலில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. பேன் ஈடு இருந்துச்சுன்னா இதுதான் மெத்தட். இதை விட்டால் பெயின் மருந்துகள் இருக்குது. பட் பெயின் மருந்து யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் யூஸ் பண்ணேன், சூப்பராக இருந்தது. முடியும் சேர்ந்து போகவும் செஞ்சது. ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட கேட்டு தான் யூஸ் பண்ணேன். அதை சொல்லலாமா கூடாதான்னு கூட எனக்கு தெரியலை. வீடியோவில் சப்போஸ் சொல்லி அது ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கீங்களான்னு வந்துடும். ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஆக்சுவலாக எந்த சலூனும் போகலை, எந்த ஹேர் கலரிங்கும் பண்ணலை, எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. நம்மளோட நேச்சுரல் ஹேர் தான் இது. ரொம்ப ஹெவி ஹேர் லாஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணி ரீக்ரூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து நேச்சராகவே சொல்கிறேன், இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. இல்லையா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேப்பிலையை வச்சு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதையும் யூஸ் பண்ணுங்கள், அது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அது வாரம் வாரம் போடுங்க. இப்போ டுடே வந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சரியாயிடும். சரி, இதுக்கு மேலே நான் வந்து உங்கள் கம்பெனி காமிச்சிட்டே இருந்தேன்னா வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ஓகே, இதை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மொத்தமாக இவ்வளோ முடி, இவ்வளோ அழுக்கு, சரிங்களா? நம்ம ஹேரை வந்து பேன் சீப்பு எல்லாம் போட்டு இழுத்ததில் வந்தது இது மட்டுமே. உங்கள் தலையில் ஈர்ப்பெயின் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நிறையா ஈர்ப்பெயின் இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ ஓகே.